Morning students, நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய lesson unit 4ல இருக்கக்கூடிய supplementary with the photographer. இது யார் எழுதுனது அப்படினு பார்த்தோம்னா ஸ்டீஃபன் லியோகாக். நாம எல்லாரும் போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு நம்மளுடைய மொபைல்ல எடுக்கிறோம். ஓகே, டேப்ல எடுக்கிறோம். எல்லா விதமான போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கோம். எதுக்காக நம்ம போட்டோகிராஃப் எடுக்கிறோம் அப்படினு பார்த்தோம்னா for the memorable moments. memorable இந்த விஷயங்களை எல்லாம் நாம என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. ஒரு சில விஷயங்களை, ஒரு சில அக்கேஷன்ஸை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோஸ் எடுப்போம். ஓகே, இங்கே கூட என்ன இந்த ஸ்டோரியில் கூட என்ன சொல்ல வராரு நரேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, here is the story with the photographer where the narrator visits a studio to have his photograph taken. His experience with the professional photographer turns out to be an unforgettable one. ஓகே, இந்த ஸ்டோரியில் பார்த்தோம்னா நரேட்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டுடியோவை விசிட் பண்ணுறாரு. இப்போ நாம் நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல நின்று நம்மளுடைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் ஓல்டு ஏஜஸில் பார்த்தோம்னா ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கே எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டுடியோஸ்க்கு போய் தான் எடுப்பாங்க. இங்கே கூட நிறைய ஸ்டுடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ ஓல்டு ஏஜில் ஸ்டுடியோஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஆதி காலத்தில் வந்த ஸ்டுடியோஸ், அந்த இடத்துல வந்த ஃபோட்டோகிராஃபர், இது எல்லாமே வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியும். ஓகே, அந்த இடத்துல ஸ்டுடியோவுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபோட்டோக்காக என்ன பண்ணுறாரு, இவர் ஸ்டுடியோவுக்கு போகிறாரு. அந்த இடத்துல நடந்த அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் என்னன்னு சொல்கிறாரு, இந்த ஸ்டோரியில் நம்மளுக்கு ஒரு ஹியூமரஸ் ஸ்டோரியாக நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஓகே, வில் கெட் இன் டு த லெசன். I want my photograph taken, I said. The photographer looked at me without enthusiasm. He was a drooping man in a grey suit with the dim eye of a natural scientist, but there is no need to describe him. Everybody knows what a photographer is like. ஓகே, எனக்கு ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஸ்டுடியோவுக்கு போனேன். அந்த இடத்துல போனோன்னே ஃபோட்டோகிராஃபரை பார்த்து நான் என்ன கேட்டேன், ஐ வாண்ட் மை ஃபோட்டோகிராஃப் டேக்கன், நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த ஃபோட்டோகிராஃபர் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ லுக்ட் அட் மீ விதவுட் எனி என்தூசியாசம். இவர் ஒரு அருவருப்போட ஒரு பார்வை பார்க்குறாரு. அண்ட் ஆல்சோ இ வாஸ் அ ட்ரூப்பிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இட்ஸ் அ பெண்டிங் மேன். கொஞ்சம் வளைந்த மனிதனாக இருக்கிறாரு. அவருடைய வளைந்த முதுகாக இருக்குது. அவருடைய கண்களை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சயின்டிஸ்ட்டுக்குரிய, ஒரு விஞ்ஞானிகளுக்குரிய கண்கள் மாதிரி, எதையோ அவர் தேடிக்கொண்டு இருக்கிறார், எதையோ கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்ன்ற கண்ணை மாதிரி அவருடைய கண்கள் இருக்குது. ஒரு கிரே கலர் சூட் போட்டுட்ருக்காரு. பட் தெர் இஸ் நோ நீட் டு டிஸ்கிரைப் ஹிம். இதுக்கு மேலே அவரை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. எவ்ரிபடி நோஸ் வாட் அ ஃபோட்டோகிராஃபர் இஸ் லைக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, சிட் தேர் ஹி செட் அண்ட் வெயிட். I waited an hour. I read the Ladies' Companion for 1912, the Girls' Magazine for 1902, and the Infants' Journal for 1888. I began to see that I had done an unwarrantable thing in breaking in on the privacy of this man's scientific pursuits with a face like mine. ஓகே, அவர் என்ன சொல்கிறாரு, சிட் தேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே போயிடுறாரு. நான் உட்காந்து, ஓகே, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஹவருக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 1 ஹவர் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய மேகசின்ஸ், பழைய மேகசின்ஸ் அந்த இடத்துல இருந்தது. 1912 வந்திருந்த லேடிஸ் கம்பானியன் என்ற மேகசினை வாசித்தேன். 1902 வந்திருந்த கேர்ள்ஸ் மேகசினை வாசித்தேன். 1888 வந்திருந்த இன்ஃபான்ஸ் ஜர்னல்ஸையும் நான் என்ன பண்ணிட்டேன், வாசித்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். After an hour, the photographer opened the inner door. Come in, he said severely. I went into the studio. Sit down, said the photographer. 1 மணி நேரம் கழிச்சு அந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வராரு, உள்ளே வராரு. என்ன பண்ணுறாரு, கமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னை உள்ளுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நான் உள்ளே போனேன், ஸ்டூடியோக்குள்ளே போனேன். அங்கே என்ன உட்கார சொன்னார். I sat down in the beam of sunlight filtered through a sheet of factory cotton hung against a frosted skylight. அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல என்ன இருந்தது, சன்லைட்டோட பீம் அந்த இடத்துல பட்டு இருந்தது. எனக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஷீட் இருந்தது. அந்த ஷீட்டில் லைட்டிங்ஸ் எல்லாம், அதாவது ஸ்டூடியோக்கு போனீங்கன்னா அதில் 2 அம்ப்ரெல்லா மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அதில் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, பேக்ரவுண்டில் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃபோட்டோஸ்க்கு லைட்னிங் தேவைன்றதுக்காக ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே இருந்தது. அதில் நான் உட்காந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் சொல்கிறாரு. The photographer rolled the machine into the middle of the room and crawled into it from behind. மிஷினில் இருந்தக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃபர் மிஷின்,
அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அந்த கேமரா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாண்ட் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு ஹோல்லேருந்து லென்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் கிளாத் போட்டிருப்பாங்க. ஓகேவா, இவர் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த மிஷினை ரோல் பண்ணி கொண்டு வராரு, கொண்டு வந்து அதை நிற்க வச்சுட்டு அதை செட் பண்ணுறாரு, அவரோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு அண்ட் தென் க்ரால்டுனா அதுக்குள்ளே போகிறாரு, அதுக்குள்ளே பின்னாடி அந்த அந்த கேமராவுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதில் வந்து அதுக்கு மேலே ஒரு பிளாக் கிளாத் இருக்கும், இவர் அதுக்குள்ளே போய் அந்த பிளாக் கிளாத்தை என்ன பண்ணுறாரு மேலே போட்டுட்டு பார்க்குறாரு. He was only in it a second, just time enough for one look at me, and then he was out again, tearing at the curtain sheet and the window panes with a hooked stick, apparently frantic for light and air. ஓகே, இவர் போயிட்டு ஒரு செகண்ட் கூட இல்லை, அவர் திரும்பி வராரு, என்னை பார்க்குறாரு, என்னை பார்த்துட்டு என்னை வந்து எதுக்கு பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹூக்டு ஸ்டிக் இருக்குது. ஓகே, அந்த ஸ்டிக்கு என்ன பண்ணுறாரு, ஸ்டிக்ஸ் எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் திறந்து விட்டாரு, சன்லைட் உள்ளே வர மாதிரியான ஒரு செட்டப் பண்ணிவிட்டு தென் he crawled back into the machine again and drew a little black cloth over himself. This time he was very quiet in there. I knew that he was praying and I kept still. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி அவர் அந்த மெஷின்குள்ளே போகிறாரு. அப்படி போகிறப்போ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறார், அந்த பிளாக் கிளாத்தை மேலே போட்டுட்டு அமைதியாக இருக்கிறாரு. நான் நினச்சேன் அவர் ப்ரே பண்ணிகிட்ருக்கார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். When the photographer came out at last, he looked very grave and shook his head. திருப்பி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மிஷின்லேருந்து வெளியே வந்து என்னை பார்க்குறாரு, என்னை பார்த்துட்டு he looked very கிரேவ்னா ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு லுக் விடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய தலையை அசைக்கிறார். The face is quite wrong, is said. உங்களுடைய முகம் வந்து சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஓகே, I know, I answered quietly. I have always known it. He sighed. I think, he said, the face would be better 3/4 full. ஓகே, என்ன சொல்கிறார் இவர், அது எனக்கு தெரியும், என்னுடைய முகம் சரியில்லைன்ற விஷயம் எனக்கு தெரியும், அதை நீங்கள் வந்து இப்போ கண்டுபிடிக்க வேண்டாம், சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட வேண்டாம். திருப்பி அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய முகம் ஒரு இன்னும் கொஞ்சம் குறைவாக இருந்தால், ரொம்ப அகலமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் 3/4 வந்து ஃபுல்லாக இருக்குது, அது குறைஞ்சிருந்தால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்கிறேன். I'm sure it would, I said enthusiastically, for I was glad to find that the man had such a human side to him. So would yours. In fact, I continued, but how many faces one sees, they are apparently hard, narrow, limited, but the minute you get them 3/4 full, they get wide, large, almost boundless end. But the photographer had ceased to listen. He came over and took my head in his hands and twisted it sideways. I thought he meant to kiss me, and I closed my eyes, but I was wrong. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முகம் 3/4 இருந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறார். இவர் சொல்கிறாரு, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நேராக ஃபோட்டோகிராஃபர் வராரு, அவரோட முகத்தை தலையை வந்து இப்படி அப்படி திருப்புறாரு, அவரோட கையை ட்விஸ்ட் பண்ணி சைட்வேஸில் வைக்கிறாரு. அண்ட் ஆல்சோ நான் அவர் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே அவர் என்ன நினச்சாரா, ஹீ மென்ட் டு கிஸ் மீ, என்னை முத்தமிட வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்களை மூடிட்டார். பட் இட் வாஸ் ராங். ஹீ ட்விஸ்டட் மை ஃபேஸ் ஆஸ் ஃபார் இட் would go and then stood looking at it. என்னுடைய தலையை எப்படியாவது அசைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தொலைவு போய் நின்று என்னை பார்க்குறார். He signed again. I don't like the head, he said. Then he went back to the machine and took another look. Open the mouth a little, he said. I started to do so. Close it, he added quickly. Then he looked again. இவர் என்ன பண்ணுற, தொலைவா போய் நின்றுட்டு இருந்தாலும் எனக்கு அந்த தலை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவரோட மெஷின்குள்ளே போகிறாரு, போயிட்டு வாயை கொஞ்சம் தரங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் திறக்கிற, ஐயோ வேண்டாம், நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அதுவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறார். The ears are bad, he said. Droop them a little more. Thank you. Now the eyes. Roll them in under the lids. Put the hands on the knees, please, and turn the face just a little upward. Yes, that's better. Now just expand the lungs. So, and the hump, the neck, that's it. And just contract the waist up and twist the hip up toward the elbow now. I still don't quite like the face. It's just a trifle too full butt. ஓகே, என்ன சொல்கிறார், காதுகள் ரொம்ப நல்லா இல்லையே, ஒரு மாதிரி இருக்கே
அது கொஞ்சம் சிறுசாக இருந்தால் நேரோவாக இருந்தால் நல்லா இருக்குமே, வளைஞ்சிருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா ஐஸ், உங்களுடைய கண்கள் நல்லா இல்லையே, அந்த உங்கள் கண்களை வந்து அந்த கண் விழி அண்டை வந்து கொஞ்சம் ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய ஹேண்ட்ஸ் எடுத்து நீஸில் வைங்க, கொஞ்சம் அப்படி ஃபேஸை டேர்ன் பண்ணுங்கள், அப்போர்டில் ஃபேஸை வைங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய லங்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி விடுங்க, உங்களுடைய நெக்கை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இஷ்டமாக உங்களுடைய வேஸ்ட்டை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு, ட்விஸ்ட் பண்ணி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டமாக பேசிட்டு இருக்காரு. எப்போவுமே ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுவாங்க, சின்ன தூக்குங்க, ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவர் இஷ்டமாக எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் என்ன பண்ண சொல்கிறாரு, செய்ய சொல்கிறார். ஐ ஸ்வங் மை செல்ஃப் ரவுண்ட் ஆன் த ஸ்டூல். Stop, I said with the emotion, but I think with the dignity. This face is my face. It's not yours, it's mine. I have lived with it for 40 years and I know it's false. I know it's out of drawing. I know it wasn't made for me. But it's my face, the only one I have. I was conscious of a break in my voice, but I went on. Such I have learned to love it. And this is my mouth, not yours. The ears are mine, and if your machine is too narrow, here I started to rise from the seat. ஓகே, இவர் இஷ்டமாக சொல்கிறதுக்குள்ள இவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாரு. நரேட்டர் என்ன சொல்கிறார், ஸ்டாப் ஸ்பீக்கிங், போதும் நீங்கள் பேசுனது. ஏன்னா திஸ் இஸ் ரொம்ப எமோஷனாக சொல்கிறாரு. திஸ் இஸ் மை ஃபேஸ், நாட் யோர்ஸ். இது என்னுடைய முகம், உங்களுடைய முகமாக இல்லை. நான் வந்து இந்த முகத்தோடு தான் 40 வருட காலமாக வாழ்ந்துட்டு வரேன். ஐ ஹாவ் லிவ் திஸ் ஃபார் 40 years. அவ்வளோ, இது வந்து என்னுடைய ஃபால்ட். ஐ நோ இட்ஸ் ஃபால்ட். என் முகத்தில் என்னென்ன குறைகள் இருக்குது, என்ன கண் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், காது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், வாய் எவ்வளோண்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியும். இட்ஸ் நாட் யோர் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐ நோ இட்ஸ் அவுட் ஆஃப் ட்ராயிங். இது வந்து வரையறதுக்கான முகம் கிடையாதுன்றது எனக்கு தெரியும். ஆனால் ஐ நோ இட் வாசன்ட் மேட் ஃபார் மீ. இது எனக்காக கொடுக்கப்பட்டதில்லை. பட் இட்ஸ் மை ஃபேஸ், என்னோட ஃபேஸ் தான். அதனால் நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சட்டுன்னு என்ன பண்ணுறாரு, எழுந்துக்கிறார். எழுந்த உடனே ஸ்னெக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தோம்னா, the photographer had pulled a string, the photograph was taken, I could see the machine still staggering from the shock. அப்படி சொல்லிட்டு நான் எழுந்துக்கிற அந்த செகண்டில் ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஸ்ட்ரிங்கை பிடிச்சி இழுத்துட்டாரு, மெஷினில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை பிடிச்சி இழுக்கிறாரு. ஸ்னாப் ஆகிடுச்சு, கேப்சர் பண்ணிட்டாரு. அனிமேட்டட்லேயே என்னுடைய ஃபிகரை கேப்சர் பண்ணிட்டாரு. அந்த மெஷின் வந்து இன்னும் அந்த வந்து ஷாக்கிங்கில் ஆடிட்டே இருக்குது. ஸ்டாகரிங் அப்படின்னா ஷேக்கி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். I think, said the photographer, pursing his lips in a pleased smile, that I caught the futures just in the moment of animation. So I said braggingly, futures are, you didn't think I could animate them, I suppose, but let me see the picture. நான் அனிமேட்டில் இருக்கிறப்போ, நான் எழுந்துக்கிறப்போ எடுத்துட்டீங்களே, அது எப்படி வரும், நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நரேட்டர் ஃபோட்டோகிராஃபர் கிட்ட கேட்குறாரு. Oh, there's nothing to see it, he said. I have to develop the negative first. Come back on Saturday and I'll let you see a proof of it. அந்த காலத்துலலாம் ஃபோட்டோஸ் வந்து இப்போ நம்ம எடுத்த மாதிரி நினச்ச நேரத்தில் அடுத்த செகண்டே நம்மளுடைய ஃபோட்டோஸை நம்ம பார்த்துறோம். ஆனால் ஸ்டுடியோவில் அப்படி பார்க்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை நெகட்டிவாக டெவலப் பண்ணுவாங்க. நெகட்டிவாக டெவலப் பண்ணி அதை ஒரு காப்பி ப்ரூஃப் எடுப்பாங்க. அதில் ஏதாவது சரி வரல அப்படின்னாங்கன்னா திருப்பி இன்னொரு தடவை ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்படி சொல்லி தான் அவங்க எப்படி ஒரு மினிமம் 10 daysக்கு அவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் கொடுக்கறதுக்கு காலம் ஆகும். அப்படின்னு சொல்லும்போது ஃபோட்டோகிராஃபர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ முடியாது, நீங்கள் சாட்டர்டே வாங்க, சாட்டர்டே வந்தால் கூட நான் ப்ரூஃப் காட்டுறேன், அது பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். ஆன் சாட்டர்டே ஐ வெண்ட் பேக். சாட்டர்டே வந்துருச்சு. நரேட்டர் என்ன பண்ணுறாரு, திரும்பி போகிறார். த ஃபோட்டோகிராஃபர் beckoned me in. I thought the scene quieter and graver than before. I think too there was a certain pride in his manner. ஃபோட்டோகிராஃபர் beckoned அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, கால்டு, இவரை கூப்பிட்றாரு, உள்ளே வாங்கன்னு சொல்கிறாரு. போன தடவை விட ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. அவரோட மேனரில் ஒரு பெருந்தன்மை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. He unfolded the proof of a large photograph and we both looked at it in silence. Is it me? I asked. ஓகே, அந்த பெரிய ப்ரூஃப் எடுத்து, பெரிய ஃபோட்டோகிராஃப் ப்ரூஃப் எடுத்து அதை என்ன பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேரும் அதை சைலண்ட்டாக பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் அந்த ஃபோட்டோஸை சைலன்ஸாக 2 பேருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு நரேட்டர் கேட்குறாரு, isn't me, இது நானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Yes, he said quietly, it is you, and we went on looking at. ஓகே, ஆமாம் இது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 பேரும் அந்த ஃபோட்டோஸை பார்க்குறோம்.
The eyes, I said hesitatingly, don't look very much like me. Oh, no, he answered. I have retouched them. They come out splendidly, don't they? ஓ, இது என்னுடைய கண்கள் தானா? இது வேற மாதிரி இருக்கே, இது என்னுடையது மாதிரி இல்லை, இது ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறார், சாரி, இது உங்களுடைய கண்கள் கிடையாது, இதை நான் ரீடச் பண்ணியிருக்கிறேன், இதை கொஞ்சம் அழகாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃபைன், ஐ செட், பட் ஷுவர்லி மை ஐப்ரோஸ் ஆர் நாட் லைக் தட். ஓகே, இவர் என்ன பண்ணாரு, ஓகே நல்லா இருக்கு, ஆனால் என்னுடைய ஐப்ரோ மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். No, said the photographer with a momentary glance at my face. The eyebrows are removed. We have a process now that does fight for putting in new ones. You will notice here where we have applied it to carry the air away from the brow. I don't like the air low on the skull. Okay, என்ன சொல்கிறாரு, இல்லை இது உங்களோட ஐப்ரோ கிடையாது, நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஐப்ரோஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது, டெல்ஃபைட் அப்படின்ற ஒரு ஆசிட் இருக்குது, அந்த ஆசிட்டில் போட்டு எடுத்தோம்னா எப்போ எங்கே தேவையில்லாத ஹேர்ஸ் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் உங்கள் ஸ்கல்லு கீழே அந்த ஹேர் தேவையில்லைன்னு நான் நினச்சேன், அதனால் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓ, யூ டோன்ட் யூ, ஐ செட். நோ, he went on, I don't care for it. I like to get the hair clear back to the superficials and make out a new brow line. இதுக்கு மேலே நான் நியூவாக ஐப்ரோ போட்டு உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லு. What about the mouth, I said with a bitterness that was lost on the photographers that mind. Okay, சரி, what about the mouth, இது என்னுடைய வாய் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, it just adjusted a little, நான் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், he said. Yours is too low, I found I couldn't use it. உங்களுடைய வாய் கொஞ்சம் கீழே இருந்தது, லோவாக இருந்தது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. The ears though, I said, strike me as a good likeness. They are just like me. காது கூட எந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்ல. Yes, said the photographer thoughtfully. That's so, but I can fix that all right in the print. We have a process now, the sulfide for removing the ears entirely. I'll see if. Okay, என்ன சொல்கிறாரு, ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க, இப்போ இருக்கிற ப்ராசஸ் ஒன்று இருக்குது சல்ஃபைடுன்னு, அதில் இயர்ஸை என்டையரில் நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு மாதிரி ஒரு காதை வைக்கிறேன். ஓகே, இந்த காது எனக்கு மாதிரி தான் இருக்குதுன்னு முதல்ல சொல்கிறாரு. ஆமாம் இது உங்கள் காது தான், பட் ஆனால் இந்த ஃபிகருக்கு இந்த காது நல்லா இருக்காது, நான் வேறு மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். Listen, I interrupted, drawing myself up and animating my features to the full extent and speaking with a withering scorn that should have blasted the man on the spot. Listen, I came here for a photograph, a picture, something which would have looked like me. I wanted something that would depict my face as heaven gave it to me. Humble though the gift may have been, I wanted something that my friends might keep after my death, to reconcile them to my loss. It seems that I was mistaken. What I wanted is no longer done. Go on, then with your brutal work. Take your negative, or whatever it is you call it, dip it in a sulfide, bromide, oxide, cowhide, anything you like. Remove the eyes, correct the mouth, adjust the face, restore the lips, reanimate the necktie and reconstruct the waistcoat. Coat it with an inch of gloss, shade it, emboss it, glit it, till even if you acknowledge that it is finished. Then when you have done all that, keep it for yourself and your friends. They may value it. To me it is but a worthless babble. I broke into tears and left. What happened? இவர் சொல்லிட்டே இருக்கிறத பார்த்து இவருக்கு கோவம் வந்துடுச்சு. ஓகே, கோவம் வந்துட்டு, லிசன், ஐ கேம் ஹியர் ஃபார் அ ஃபோட்டோகிராஃப் பிக்சர். நான் இங்கே வந்தது என்னுடைய ஃபோட்டோகிராஃப் பிக்சரை எடுக்கிறதுக்காகத்தான். விச் இஸ் லுக் லைக் மீ, என்ன மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸ். ஏன்னா நான் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இந்த ஃபோட்டோஸை வச்சு என்ன ரிமெம்பர் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு நான் வந்தேன். நீங்கள் வந்து இஷ்டமாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, ஒன்று பண்ணுங்கள், இந்த மாதிரியான ஒரு ப்ரூட்டல் ஒர்க் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய நெகட்டிவ் எடுத்துக்கோங்க, நீங்கள் எதில் வேணால் அதை டிப் பண்ணுங்கள், சல்ஃபைடில் டிப் பண்ணுங்கள், ப்ரோமைடில் டிப் பண்ணுங்கள், கவுஹைடில் டிப் பண்ணுங்கள், ஆக்சைடில், எனி திங் யூ வாண்ட் யூ டிப்ட் இன் இட்.
ஓகே, ரிமூவ் யோர் ஐஸ், உங்களுடைய கண் எடுத்துக்கோங்க, ஐப்ரோவை செக் பண்ணிக்கோங்க, மவுத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, லிப்ஸை ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நெக்டைவை ரீஅனிமேட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய வெயிஸ்ட் கோஸ்ட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க, எவ்ரி திங் அதை கோட் பண்ணிக்கோங்க, க்ளாஸ் பண்ணுங்கள், ஷேட் பண்ணிக்கோங்க, எம்போஸ் பண்ணிக்கோங்க, கில்ட் பண்ணிக்கோங்க, வாட் எவர் யூ வாண்ட், யூ ஜஸ்ட் டேக் யுவர் நெகட்டிவ் அண்ட் தென் டூ இட். உங்களுடைய நெகட்டிவ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபோட்டோகிராஃபில் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணது வந்து இது சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து என்ன சொல்கிறாரு, இட் பட் த வர்த்லெஸ் பபுள் அப்படின்னு சொல்கிறார். ஐ திங்க் தட் இஸ் ஹேவிங் நோ வேல்யூ அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் பண்ணின காரியம் எந்த ஒரு வேல்யூவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கண்ணீரோடு என்ன பண்ணுறாரு, அவர் வெளியே வரார். ஓகே, இது என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஓகே, வெளி தோற்றத்தை பார்த்து மனுஷனை நாம் என்ன பண்ணக்கூடாது, யாரையுமே எடை போடக்கூடாது. வெளி உருவம் நல்லா இருக்குது, வெளி நல்லா இருந்தால் மனசு நல்லா இல்லாமல் இருக்கும். வெளி உருவம் நல்லா இல்லாமல் இருந்தால் ஒரு சிலருக்கு அவங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, வெளி தோற்றத்தை பார்த்து யாரையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. இதுதான் இந்த ஸ்டோரி, இதுதான் இந்த வித் த ஃபோட்டோகிராஃபர் ஸ்டோரி. ஓகே, கிளியர்? தேங்க்யூ.